மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கங்காவுடைய வளகாப்பு நல்லபடியாக முடியுது. அப்போ சொந்தக்காரங்க எல்லாரும் சாப்பிட போகவும் குமரன் கேட்காரு, எங்கே கங்காவுக்கு ஏற்கனவே பசிக்கும்ல, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, கங்காவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே சாரதா சொல்கிறாங்க, தம்பி அவளுக்கு சீமந்த சாப்பாடு இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்ல குமரன் சொல்கிறாரு, இங்கே கொண்டு வாங்க, நான் அவளுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கங்காவுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு குமரன் ஊட்டி விட்றாரு. கங்கா இதை பார்த்த உடனே அவளால் தாங்கவே முடியலை. நம்ம எவ்வளோ குமரனை இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அவர் கொஞ்சம் கூட நம்ம கஷ்டப்படுத்தினதை நினைக்காம எல்லாமே நமக்காகவே விட்டு கொடுத்துட்டு போகிறாரே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அழுறா. அடுத்து மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கவும் குமரன் சொல்கிறாரு, கங்கா அதை விடு கங்கா, நீ தானே கங்கா, நீ என் மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறனாலே தான் என்னை எதிர்பார்த்து நீ காத்திருந்த. இது கூடவா எனக்கு தெரியாமல் இருக்கும்? மற்றவங்க என்ன பேசினாலும் சரி, எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது கங்கா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, நான் இவ்வளவு அவமானப்படுத்தியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே கோபம் வரலையா அப்படின்ட்டு கேட்கவும் குமரன் சொல்கிறாரு, உன் மேலே கோவமா? எதுக்கு கங்கா நான் கோவப்படணும்? நான் 4 நாள் உன்னை பார்க்காம இந்த மாதிரி வந்தனாலே தானே நீ என்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆச்சு. மற்றபடி நீ என்கிட்ட நல்லா தானே நீ இருந்த. இந்த 4 நாளாக உங்ககிட்ட பேசாமல் நைட்டு ஃபுல்லாக வேலை அப்படின்ட்டு வந்தனாலே உனக்கு எது நடந்துச்சுன்னே தெரியாதனாலே தானே கங்கா நீ என்னை இந்த மாதிரி பேசின. அதுக்காகலாம் நான் கோவப்பட முடியுமா? இது கோவம்லாம் கிடையாது, நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம் தான் நான் நினைப்பேன் அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து குமரன் என்ன பண்ணுறாருனா சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்றாரு. அப்போ கங்கா கேட்குறாங்க, எனக்கே சாப்பாடு ஊட்டி விட்றீங்களே, நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்ட்டு கேட்கவும் குமரன் சொல்கிறாரு, அதான் நீ சாப்பிட்றிய கங்கா, அதை பார்த்தாலே எனக்கு பசியே போயிடும் அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்களும் உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரனை உட்கார சொல்ல குமரனும் கங்கா பக்கத்திலே உட்கார்றாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அடுத்து சொந்தக்காரங்க எல்லாரும் சாப்பாடெலாம் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஐயோ நாம் மாமாவை புரிஞ்சிக்காமல் போயிட்டோமே, அவர் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் ஆசைப்பட்ட நகையை வாங்கி கொடுத்துருக்காரே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ குமரன் என்ன கங்கா நீ இப்படியே அழுதுகிட்டே இருக்க போறியா? அதான் நான் சொல்கிறேன்ல, என் மனசில் எதுவுமே இல்லை கங்கா, நான் உன் மேலே எப்போவுமே கோவப்படவே மாட்டேன், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் சாந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி அவ்வளவு உன்னை கேவலமாக பேசினா இப்போ அவன் அழுது காமிச்ச உடனே நீ என்னடான்னா அவ்வளவு பணிஞ்சு போகிறடா, நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராதடா குமரா அப்படின்ட்டு சொல்லிட்டு, இங்கே பாரு, நீ என்ன சொன்ன என் மகனை பார்த்து? உங்கள் பையனை கையோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு தானே சொன்னேன். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு தான் நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். ஏய் குமரா, இன்னும் என்ன மானங்கிட்டு போய் இங்கே இருக்க, வாடா, அவளே உன்னை வேணாங்கிற மாதிரி என் முன்னாடி பேசுகிறா, நீ மரியாதையை வாடா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து குமரன் அம்மா நீ சும்மா இருமா, பேசாதம்மா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா பேசுகிறாங்க, அண்ணி என்ன அண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லவும் குமரன் அம்மா இங்கே பாருங்கம்மா, இது எங்கள் ஃபேமிலியோட பிரச்சனை, அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, இல்லை மாமா, அத்தை சொல்கிறது சரிதானே, நான் தானே உங்களை புரிஞ்சிக்காமல் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசிட்டேன், அப்போனா உங்களை பெற்றவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் எப்படி வராமல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் சாந்தி சொல்கிறாங்க, இந்த நகைக்காக தான் என் பையனை இவ்வளவு கஷ்டப்படுத்தினியாடி நீ அப்படின்னுட்டு. அப்போ கங்கா பேசுகிறாங்க, அப்படிலாம் கிடையாது அத்தை, நான் சும்மா தான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் இப்படிலாம் பாடுபட்டு நகை வாங்கி தருவார்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரனை பார்த்து, மாமா நீங்களும் மன்னிச்சிருங்க மாமா,
உங்களை அவ்வளவு வந்து அவமானப்படுத்திட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. இருந்தும் எனக்கு மன்னிப்பு கேட்க தகுதியே கிடையாது மாமா. இருந்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ட்டு சொல்லவும் குமரன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு கங்கா, நான் எதுவுமே மனசில் நினைக்கவே இல்லை சரியா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன் கங்கா, உன் மேலே எனக்கு கோபமே வராது சரியா. நான் உன்னை அவ்வளவு விரும்புகிறேன். என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. என்னது உன்னுடைய ஆசையை நீ சொன்ன, அதை நிறைவேற்ற தான் எனக்கு இத்தனை நாள் எடுத்துருச்சு. அதெல்லாம் விடு கங்கா, அதெல்லாம் இருக்கட்டும் கங்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு சமாதானப்படுத்தவும் கங்காவால் அழுகையை நிப்பாட்டவே முடியல. குமரன் வந்து எவ்வளவோ சொல்கிறாரு, ஆனால் கங்கா வந்து வருத்தப்படுறாங்க ரொம்ப. குமரன் என்ன பண்ணுறான்னா, காவேரி கூப்பிட்டு, காவேரி நீயாச்சும் சொல்லு காவேரி. கங்கா வந்து திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கான், என்னால் அவன் அழுறதை பார்க்கவே முடியல, நீ பேசு காவேரி அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா நீ இவ்வளவு சந்தோஷமான நேரத்தில் இப்படி ஏங்க்கா அழுதுட்டு இருக்க? அதான் மாமா வந்துட்டார்ல, மாமா இத்தனை நாள் என்ன பண்ணாருங்கிற எல்லாம் கங்கா சொல்கிறாங்க. இல்லடி காவேரி, நீ எவ்வளவு என்னை சமாதானப்படுத்தினாலும் ஆனால் நான் பண்ண இந்த அவமானத்தை நினச்சி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எனக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு நகையை வாங்கிட்டு வந்த இந்த மனுஷனை நான் வந்து இவ்வளவு அவமானப்படுத்தியிருக்க கூடாதுடி அப்படின்ட்டு சொல்லிட்டு அளவும் காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல மாமா. மாமா உனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவர் நினச்சனாலே தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கிட்டு வந்தார் அப்படின்ட்டு சொல்ல கங்கா கேட்குறாங்க, ஏய் காவேரி, உனக்கு இதை பற்றி முன்னாடியே தெரியுமாடி அப்படின்னுட்டு காவேரி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு இத்தனை நாள் எதுவுமே தெரியாதுக்கா. ஆனால் நேற்று ராத்திரி விஜய் தான் எனக்கு மாமாவோட கடைக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ தான்க்கா எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அப்போவே நானும் மாமா கிட்ட கேட்டேன், எதுக்கு மாமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அக்கா கிட்ட சொன்னால் இவ்வளோ பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்னுட்டு. ஆனால் மாமா தான்க்கா உனக்கு சர்ப்ரைஸாக இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணுங்கிறனாலே என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, ஏய் உங்கள் மாமா சொன்ன உடனே நீ கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டல, காலையிலையாச்சும் நான் மேக்கப் போடுறப்ப நான் கேட்டேனடி மாமா எப்போ வருவாங்க அப்படின்னுட்டு. எத்தனை முறை கேட்டேன், அப்போவாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடி. நீ அப்போவே சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் மாமாவை அவமானப்படுற மாதிரி நான் விட்டுருப்பேனாடி, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, இல்லைக்கா மாமா தாங்க்கா முதல்லையே வந்து சொல்லிட்டாரு, அதனாலே தாங்க்கா என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியலை அப்படின்ட்டு சொல்கிறப்போ குமரன் வந்து பேசுகிறாரு, இங்கே பாரு கங்கா, காவேரி மேலே எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் தான் காவேரி கிட்ட சொல்லி வச்சேன், நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து உனக்கு பிடிச்ச ஒட்டியான உனக்கு கிஃப்ட் பண்ணணும், அதனாலே வந்து நீ எதையுமே வந்து கங்கா கிட்ட சொல்லக்கூடாது காவேரி அப்படின்ட்டு சொன்னனாலே தான் அவள் உங்ககிட்ட எதையுமே சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறப்போ குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு கங்கா, இப்போ வச்சு நீ சிரி கங்கா, உன்னுடைய இவ்வளோ அழகான வந்து இந்த தருணத்தில் நீ வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க பாரு, ஃபோட்டோவில் ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறப்போ இந்த ஞாபகம் தான் வரும், நீ ஃபஸ்ட்டு சிரி கங்கா, அப்போ தான் ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து காவேரியும், ஆமாக்கா மாமா சொல்கிறது தான், நீ அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்து உன் ஃபோட்டோவை பார்க்குறப்போ உன்னோட அழுமுஞ்சியை தான் நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குமரன் சொல்கிறாரு, அப்பாடா இப்போ தான் உன் முகத்தில் அந்த கலையே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, கங்கா கூட பேசிட்டு நான் அந்த பக்கம் போய் வர்றவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து குமரன் வரவும் அங்கே வந்து விஜயும் நிவினும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது குமரன் வந்து விஜய்கிட்டேயும் நிவின்கிட்டேயும் வந்து பேச வரவும் விஜய் வந்து கேட்குறாரு, விஜய் வந்து குமரன் கிட்ட கேட்குறாரு, என்ன குமரன், ஒரு வழியாக உங்கள் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுவும் செஞ்சு முடிச்சிட்டிங்களே, பரவாயில்லையே நீங்கள் அப்படின்ட்டு சொல்லவும் குமரன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் விஜய், அப்போனா என்னுடைய கங்கா முதல்ல ஆசைப்பட்டு ஒன்று கேட்டிருக்கா, அதை செய்ய முடியலைன்னா எப்படி அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் குமரன் கிட்ட கேட்குறாரு, ஆமாம் ப்ரோ, தைக்கிற விஷயத்தில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னுட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு சொல்லவும் குமரன் வந்து, ஆமாம் விஜய்,
கடைசி நேரத்தில் அந்த துணி தைக்க கொடுத்தவர் நான் காசு கேட்ட உடனே மொத்தத்தையும் தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு வாங்கிக்கோ அப்படின்னுட்டு சொன்னார். எனக்கு வேற இங்கே வளைகாப்புக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. நான் அவர்கிட்ட அவ்வளவு சொல்லியும் அவர் வந்து கேட்குறதாவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பொறுமையாகவே இருக்க முடியல. அதனாலே நான் வந்து கோவப்பட்டு அவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து கேட்குறாரு, என்ன கோவப்பட்டு பேசிட்டிங்களா? அடுத்து என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்ட்டு சொல்ல, அடுத்து குமரன் சொல்கிறாரு, இல்லை நான் கோவப்பட்டு பேசிட்டேன். அடுத்து தான் எனக்கு ஐயோ நம்ம கோவப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய சூழ்நிலையை அவருக்கு எடுத்து சொன்னேன். என்னோடய மனைவி வந்து ஆசையாக வந்து என்கிட்ட நகை கேட்டிருக்காங்க. நான் அதை வாங்கி தரத்தான் நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் நீங்கள் வந்து மனசு வச்சிங்கன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவர் மனசு கரைக்கிற மாதிரி பேசினதும் அடுத்து வந்து அவரும் கொஞ்சம் யோசிச்சார். கடைசி வந்து யோசிக்க விடக்கூடாது அப்படின்னுட்டு நான் அவருடைய கால்லையே விழுந்துட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து கேட்குறாரு, எதுக்கு ப்ரோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? எதுக்கு கால்லெல்லாம் விழுந்தீங்க அப்படின்ட்டு கேட்கவும் குமரன் சொல்கிறாரு, எனக்கு வேறு வழி தெரியலை. அவர் வந்து எல்லா துணியும் தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாரா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அதனால தான் கங்கா முகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே எந்த ஒரு யோசனையும் எனக்கு வரலை. அதனால தான் நான் காலில் விழுந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் இதை கேட்ட உடனே விஜயும் நிவினும் அப்படியே பார்க்குறாங்க. குமரன் வந்து அப்படியே ஒரு புன்முறுவலாக சிரிக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.